ஒருவன் செய்யற நல்ல செயல்கள் மட்டுமே அவனை வாழ்க்கையில உயர்த்திராது. அவனுடைய எண்ணங்களும் நல்லபடியா இருக்கணும். அப்போதான் அவனோட வாழ்க்கை உயரும். இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு துறவி கிட்ட ஒரு சீடன் கேட்டான், சாமி, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க மனைவி ரொம்ப கோபக்காரி. எப்பவுமே சிடுசிடுன்னு தான் பேசுவாங்க. அவங்களோட மகன் நல்லா குடிச்சிட்டு தருதலையா ஊரை சுத்துறான். அவங்க செய்யும் ஒவ்வொரு தொழிலையும் நஷ்டம் வருது. அவங்க வீட்லயும் அடுத்தடுத்து சாவுகளும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்க வெளியில இருந்து பார்ப்பதற்கு நல்லா தான் இருக்காங்க. அவங்க நல்ல செயல்கள் தான் செய்யறாங்க. நிறைய பேருக்கு உதவியும் செய்யறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் ஓடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டான். அதுக்கு துறவி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு வீட்ல வயதான தாய், தந்தை, ஒரு ஊனமுற்ற மகன் 3 பேர் இருந்தாங்க. அடுப்பெரிக்க விறகு வெட்டிட்டு வர தாய் அருவாளை எடுத்துக்கிட்டு காட்டு பக்கம் போனான். விறகு வெட்டிட்டு ரொம்ப களைப்பாகி ஒரு மரத்தோட நிழல்ல கொஞ்சம் உட்கார்ந்தா. நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் மரத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது. கண் முழிச்சு பார்த்து சுத்தி சுத்தி பார்த்தா. ஒரு மரப்பொந்துல இருந்து சத்தம் வந்தது. பொந்துக்குள்ள கைய விட்டா ஒரு செம்பு பெட்டி ஒண்ணு கைக்கு அகப்பட்டது. அதை எடுத்து திறந்து பார்த்தா உள்ள இருந்து ஒரு தேவதை வெளியே வந்தது. தேவதைய பார்த்த உடனே இவளுக்கு பயமாயிருச்சு. தேவதை பேசியது, பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நீங்க என்ன சிறையிலிருந்து விடுவிச்சிட்டீங்க. நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் வெளியே இருக்க முடியும். 5 நிமிஷம் கழிச்சதும் நான் பெட்டிக்குள்ள அடப்பட்டுருவேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னது தேவதை. இந்த அம்மா யோசித்து, எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. நீ என்ன 15 வயசு பெண்ணா மாற்றிரு. நான் இளமையா இருக்கும் பொழுது என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சதே இல்லை. என்னோட இளவயது வாழ்க்கையை நான் சந்தோஷமா அனுபவிக்கணும். அதனால நீ என்ன இளமையா மாத்திரு அப்படின்னு சொன்னான். உடனே தேவதை அவளை 15 வயசு பெண்ணா மாத்திருச்சு. மீண்டும் பெட்டிக்குள்ள போயிருச்சு. பெட்டி தானாகவே பூட்டிக்கிடுச்சு. இவள் பெட்டியை திரும்பவும் அந்த மரப்பொந்துக்குள்ள வச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. வீட்டின் வாசல்ல கணவனும் மகனும் உட்கார்ந்து இருந்தாங்க. இவள் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போனான். கணவன், ஏ பெண்ணே, யார் நீ? வீட்டுக்குள்ள நீ வாட்டுக்கு போற? வீட்டுக்குள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த பெண், நான் தான், யாருன்னு தெரியலையா? நல்லா உத்து பாருங்க அப்படின்னு சொன்னான். மகன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். என்னம்மா, என்ன இப்படி ஆயிட்டீங்க? எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அம்மா ஒண்ணுமே பதில் சொல்லல. அடுத்த நாள்ல இருந்து நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டான். பிறகு, நான் ஒரு பையனை கல்யாணம் செஞ்சுக்க போறேன், நான் என் இஷ்டப்படி வாழ போறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கணவன், உனக்கு என்னாச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு கல்யாணமாகி நமக்கு ஒரு மகன் இருக்கானே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி மாறின, என்ன செஞ்ச, என்ன எப்படின்னு விடாம தொணன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கு மனைவி நடந்ததையெல்லாம் சொல்லிட்டா. அப்படியே கணவனும் அதே மரத்துக்கு போய் மரப்பொந்துக்குள்ள இருக்கிற செம்பு பெட்டி எடுத்து திறந்தான். உள்ள இருந்து ஒரு தேவதை வெளியே வந்தது. தேவதை என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்க, கணவன், என் மனைவி என்னையும் என் மகனையும் சரியாவே கவனிக்க மாட்டேங்கிறா, ரொம்ப அலட்டிக்கிட்டு திரியிறா, அதனால அவளை நீ ஒரு நாயா மாத்திரு அப்படின்னு சொன்னான். தேவதை அவரோட மனைவிய நாயா மாத்திருச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த மகன் ஒரு கால் ஊனத்தோட தவழ்ந்து தவழ்ந்து மரத்துக்கு போய் மரப்பொந்துல இருக்கிற செம்பு பெட்டியை எடுத்து திறந்தான். உள்ள இருந்து தேவதை வந்தது. என்ன வேணும்னு கேட்க, எனக்கு என்னோட அம்மா வேணும், தயவு செய்து என்னோட அம்மாவை திரும்ப தந்துரு அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு வீட்டுக்கு தவழ்ந்தே போயிட்டான். வீட்டுக்குள்ள போனதுமே அவனோட அம்மா அம்மாவா இருந்தாங்க. அவளை பார்த்ததுமே இவனுக்குள்ள ஒரே சந்தோஷம். இப்படி துறவி கதையை சொல்லி முடிச்சுட்டு, இந்த கதையில வர்ற மனைவி பேராசக்காரியா இருக்கா. அவளோட எண்ணம் சுத்தமா மாறி போயிருச்சு.
பிறகு அவனோட கணவன் மனைவி மேல இருக்கிற கோபத்துல நாயா மாத்தணும்னு திட்டம் போடுறான். அந்த மகன் நல்ல எண்ணத்தை தான் நினைச்சான். ஆனா இந்த மாதிரியான தாய்க்கும் தகப்பனுக்கும் மகனா பிறந்ததால அவன் கஷ்டப்படுறான். அதனால நாம நல்ல செயல்கள் செஞ்சா மட்டும் பத்தாது, அந்த செயலை நல்ல எண்ணத்தோடு செய்யணும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.